எவ்வளவு விலை உயர்ந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் சரி, உங்கள் உணவில் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அசைவ உணவு இந்த முடக்குவாத நோய்க்கு முற்றிலுமாக ஒத்து வரவே வராது. அப்போ அதை நிறுத்தி விடாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பருப்பு, கிழங்கு, முட்டை, பால் போன்ற அதிகபட்சமான புரோட்டீன்ஸ், ஃபேட் நிறைந்த உணவுகளை நிறுத்தாமல் இந்த நோயினுடைய வலியையும் வீரியத்தையும் குறைக்கவே முடியாது அப்படின்றத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த நோயுடைய முதன்மை அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு விரல்லையாவது ஒரு ஜாயிண்ட்லையாவது ஒரு வலி ஏற்படும். வலி ஏற்பட்டவுடன் நம்ம ஒரு வாரம் நாமே அதற்கு ஒரு மருத்துவம் செய்து பார்ப்போம், ஒரு வலி மாத்திரை போட்டு பார்ப்போம். அது கேட்காத பட்சத்தில் நாம் சில டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எடுப்போம். அதில் RA, CRP, ASO, ANA, ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடிஸ் போன்ற இம்யூன் ஃபேக்டர்ஸ் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக அதிகமாக வந்துருச்சுன்னா உடனே ஒரு நோயாளியை முடக்குவாத நோயாளி அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு